வியட்நாம் படகு விபத்தில் பலியான தமிழர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. 10 தமிழர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற ஒரு அதிர்ச்சிகர செய்தியை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். தற்போது இந்த வியட்நாம் விவகாரம் தொடர்பாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அண்மை தகவல்கள் என்ன? விரிவாக பதிவு பண்ணுங்க. வியட்நாம் நாட்டில் இன்று மதியம் நடைபெற்ற படகு விபத்தில் இந்தியர்கள் பலர் உயிரிழந்ததாக தகவல் கிடைத்தது. மொத்தம் 15 இந்தியர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இதில் பலியானவருடைய விவரம் தற்போது இந்திய தூதரகத்தால் வெளியிடப்பட்டிருக்கிறது. மொத்தம் 15 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதில் 10 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், 2 பேர் கேரளாவை சேர்ந்தவர்கள், 3 பேர் ஆந்திராவை சேர்ந்தவர்கள் என்பது அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் யார் என்று பார்த்தோமேனால் செந்தில்குமார், முருகதாஸ் பிரபு, ஸ்ரீதர், ஷேக் அப்துல்லா, பாலாஜி, வினய்குமார், ரவிசங்கர், சந்தோஷ்குமார், பாபு, அழகுராஜன் உள்ளிட்ட 10 பேர் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. இது தவிர ஆந்திராவை சேர்ந்த நல்லப்பேட்டா ஆதிசேஷையா, ஸ்ரீதர், ஜெயலட்சுமி என்ற 3வரும், கேரளாவை சேர்ந்த அவிகோட் செரியன், லோவேனி என்ற 2வரும் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆக மொத்தம் இந்த விபத்தில் 15 பேர் உயிரிழந்திருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. உயிரிழந்தோரின் உடல்களை வெகு விரைவாக இந்தியா கொண்டு வருவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்திய தூதரகம் வியட்நாம் நாட்டு தூதரக அதிகளோடு இணைந்து மேற்கொண்டு வருகிறது. சம்பந்தப்பட்ட குடும்பத்தோடு தொடர்பு கொண்டு ஏற்கனவே இந்த விவரங்களை தூதரக அதிகாரிகள் தெரிவித்திருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி ரமேஷ்குமார், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.